வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காவேரி வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க போலீஸ் அவங்கள தேடி வர்றாங்க. விஜய் எங்கன்னு கேட்க அவர் தெரியலைங்க சார், என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்ல, அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நீங்கள் தானே அவர் கூட ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்க, உங்கள் மொபைலை கொடுங்கன்னு வாங்கி பார்க்குறாங்க. பார்க்குறவங்க விஜய்க்கு ஏதோ கால் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்ல, சார் நானும் விஷயம் கேள்விப்பட்டு அவருக்கு கால் பண்ணேன், ஆனால் நாட் ரீச்சபிளாக இருக்கு, நீங்கள் வேணா கால் ஹிஸ்டரியை செக் பண்ணுங்க அப்படின்னு காவேரி சொல்ல, செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் மொபைலை திருப்பி கொடுக்குறாரு. சார் வெண்ணிலா இப்படி சூசைட் அட்டம் பண்ணதுக்கு விஜய் எப்படிங்க சார் பொறுப்பாவாரு? நிஜமாவே வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இதோ நிக்கிறாரு வெண்ணிலாவோட மாமா. இவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெண்ணிலாவுக்கு ஏதாவது நல்ல லைஃப் கிடைக்க ஏற்பாடு பண்ணணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க சார். அந்த பொண்ணு புரிஞ்சிக்காம பண்ணினதுக்கு அவரை டார்ச்சர் பண்ணா எப்படிங்க சார் அப்படின்னு காவேரி கேட்க, இதெல்லாம் கோர்ட்ல ஆஜராகி சொல்லுங்க, என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தப்பே பண்ணாதவரு எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? விஜய் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சதானே மறைக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, கலக்கமா இல்லைன்னு தலையாட்டுறாங்க காவேரி. எவ்வளவு நேரம் மறைப்பீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல விஜய் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதிர்ச்சியா பாக்குறாங்க காவேரி. இல்லைன்னாலும் அவரா எப்படி எங்களை தேடி வர வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வெண்ணிலாவோட மாமா கிட்ட, சார் எங்க கூட வாங்கங்கிறாரு. வாங்க சார் போயா அப்படின்னு பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நடக்க, வெண்ணிலாவோட மாமா காவேரியை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு பின்னாடியே போறாரு. சார் சார் செத்த நில்லுங்கோ, விஜய் வீட்டுல இல்ல, வீடு பூட்டி தான் இருக்கு அப்படின்னு மாமி சொல்லிட்டே வர, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, சும்மா வரமாட்டீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டே விஜய் காவேரி வீட்டு பக்கத்துல குடியிருந்த இடத்துக்கு வர, ஐயோ சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ, சார் நில்லுங்கோ, சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மாமி பின்னாடி வர, மாடிக்கு வந்துடுறாரு இன்ஸ்பெக்டர். என்ன சார் நீங்கன்னு மாமி கேட்க, இந்த வீட்டுல இருக்காரான்னு காவேரி குடியிருக்கிற வீட்டை காமிச்சு கேக்குறாரு. இங்கே இல்லைங்க சார்னு மாமி சொல்ல, இங்கே இல்லையா, வேற எந்த வீடுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். வாங்கம்மா காட்டுங்க. இதுவா அப்படின்னு கேட்க, ஆமா அந்த போர்ஷன் தாங்க சார்ங்கிறாங்க மாமி. என்னது என்னன்னு தெரியலையே, காவேரி குடும்பம் மொத்தமும் வெளியே வந்து நின்று பாக்குறாங்க. தெரியான்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல, அவரு திறக்க ட்ரை பண்ணிட்டு லாக் ஆயிருக்குங்க சார்ங்கிறார். நல்லா பாரியா அப்படின்னு சொல்ல, பார்த்துட்டு ஆமாங்க சார் லாக் ஆகிதாங்க சார் இருக்குங்கிறார் அவரு. சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு மாமி சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட சாவி இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்ன அப்படின்னு அவங்க கேட்க, என்னம்மா உங்ககிட்ட சாவி இருக்கா இல்லையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் என்ன பூட்டின ஆத்துக்குள்ளையா விஜய் இருப்பான், அவன் இங்க இல்லைங்க சார்ங்கிறாங்க மாமி. சாவி உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த, எப்பவும் இந்த ஜன்னல்ல தான் வச்சுட்டு போவாரு, நான் இருக்கான்னு பாக்குறேன்னு மாமி சொல்ல, போங்கங்கிறாரு. ஜன்னலை லைட்டா திறந்து எடுத்துட்டு இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்க, திரையான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள் கதவை தள்ளிவிட, உள்ளர இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளும் மாமியை வந்து பாக்குறாங்க. வெளியே ஜன்னல்ல காவேரி ஃபேமிலி மொத்தமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா, எந்த ரூமா பெட்ரூம்னு கேட்க, அங்க என்ன காட்டு, அங்க போகலாம் வாயாண்டு போறாரு இன்ஸ்பெக்டர். அந்த ரூம் கிட்டத்தட்ட எம்டியா இருக்கு, செக் பண்ணியான்னு சொல்ல 2 கான்ஸ்டபிள் அங்க இங்கன்னு பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வெளியே வர, சார் நான் தான் சொன்னேன் இல்ல இந்த ஆத்து பக்கமே விஜய் வர்றது இல்லைன்னு மாமி சொல்லிட்டு இருக்கேன். காவேரி நீ உள்ள போ, உள்ள போ சொல்றேன்ல, உள்ள போன்னு குமரனோட அம்மா சொல்ல, அத்தை தான் சொல்றாங்கல்ல உள்ள போ அப்படின்னு சாரதா சொல்ல, காவேரி உள்ளர திரும்புறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க வாங்க, இதோ பாருங்கம்மா விஜய் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஒழுங்கா சொல்லிடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்க, சார் அந்த பையனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவரு எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க சார், தயவு செஞ்சு என் பொண்ணை இதுல இழுத்து விடாதீங்க, நாங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம், எங்களை விட்டுருங்க சார்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க, காவேரிய ஒரு பார்வை பாக்குற இன்ஸ்பெக்டர், இதோ பாருங்கம்மா இப்படியெல்லாம் சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலான்னு நினைக்காதீங்க, நாங்க சாதாரணமா கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஏங்க சார் மிரட்டுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு குமரன் கேட்க, இன்ஸ்பெக்டர் அவரை பாக்குறாரு. விஜயை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க சார், நாங்களே டிவியில நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு குமரன் சொல்ல, சார் அந்த பொண்ணு மாடியில இருந்து குதிச்சான்னா அவ திமிரெடுத்து போய் தாங்க சார் அப்படி பண்ணிருப்பா, அவ நேத்து கோவில்ல என்னெல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார், முடியவே முடியாதுன்னு சொல்ற பையனை விடாப்பிடியா தாலி கட்ட சொல்லுவாளா, கட்ட மாட்டேன்னு சொன்னா மாடியில இருந்து குதிப்பாளா, இப்ப இந்த பொல்லாப்ப யார் மேலங்க சார் சொல்லுவீங்க அப்படின்னு அத்தை நல்லா கேட்டு விடுறாங்க. பத்தாததுக்கு எங்க வீட்டு பொண்ணு தலைய வேற போட்டு உருட்டுறீங்க அப்படின்னு குமரன் அம்மா சொல்ல, நீங்க எல்லாரும் பேசுறீங்க,
ஆனா பேச வேண்டிய பொண்ணு பேசாம நிக்குதே, என்ன மிரட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதான் பார்த்தேனே, வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமா சொன்னேன் தான், அவ சின்ன பொண்ணுங்க சார், நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உள்ள சொன்னோங்கிறாங்க குமரன் அம்மா. தேவையில்லாத கேள்வியா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க பாருமா, உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா இப்பவே சொல்லிடு, இல்லனா ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இன்ஸ்பெக்டர் திரும்பவும் மிரட்டுறீங்களா அப்படின்னு குமரன் கேட்க, என்னப்பா அந்த பொண்ணை பேச விடாம ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன போலீஸ்கிட்டயே போட்டு பார்க்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அவரு கோவமா கேட்க, இல்லைங்க சார் நான் அப்படி சொல்ல வரலன்னு குமரன் சொல்றாரு. மாமா நீங்க இருங்க அப்படிங்கிற காவேரி, சார் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார், அப்படி ஏதாவது விசாரிக்கணும்னா நான் ஸ்டேஷனுக்கு கூட வர்றேன், இப்ப தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ், நான் தான் என்கொயரிக்கு வர்றேன்னு சொல்றேன் இல்லைங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு காவேரி சொல்ல, சரியா வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு போறாரு இன்ஸ்பெக்டர். அவங்க போனதும், ஏண்டிமா விஜய் எங்க இருக்கான்னு நோக்கு நிஜமாவே தெரியாதான்னு மாமி கேட்க, ஏமா உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா அப்படின்னு சாரதா கேட்க, இல்ல எக்ஸிபிஷன்ல காவேரி தான் விஜய் கூட நின்னு பேசிட்டு இருந்தத டிவில காமிச்சாளே, இப்ப என்னடானா இவ எதுவுமே தெரியாதுன்னு சொல்றா, போலீஸ் இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறீங்க, கண்டிப்பா திரும்ப வருவாங்க, போலீஸ் இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தா மத்த டெனன்ட்ஸ் கேட்கிற கேள்விக்கு நாள்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதோ பார் காவேரி, என்னால விஜய் நம்பரை ரீச் பண்ணவே முடியல, உன்னால பேச முடிஞ்சா சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட சொல்லு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாமி அங்கிருந்து கிளம்பிட, அவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தியா, நீயும் அந்த பையனும் இன்னும் பழகிட்டு இருக்க மாதிரியே பேசிட்டு போகுது அந்த அம்மா, இதுக்கு என்னடி அர்த்தம்னு சாரதா கேட்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமாமா அப்படின்னு காவேரி கேட்க, எதுவுமே நடக்காம அவங்க சொல்றாங்க, சரி அந்த பையன் எதுக்கடி உன்னை பார்க்க பொருட்காட்சிக்கு வரணும், இப்ப அதெல்லாம் வச்சுதான் போலீஸ் இப்ப உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சாரதா கேட்டுட்டு இருக்க, அம்மா அவரால் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வந்து சாரி கேட்க வந்தாரு, அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்து உங்ககிட்டயும் சாரி கேட்டாருல, அதே மாதிரிதான் அவர் என்னையும் பார்த்து பேசினாரு அப்படின்னு காவேரி சொல்ல, நம்பாம பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க சாரதா. ஏண்டி சாரதா, இவ இருக்க இடத்துக்கு அவன் தேடி வந்து பேசினா இவ என்னடி பண்ணுவா, இவளா அவனை தேடி போனா, இல்ல அப்புறம் அவளை போட்டு படுத்தினா என்னடி அர்த்தம் அப்படின்னு பாட்டி கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேன்னு சொன்னங்கிறாங்க குமரன் அம்மா, வம்ப விலைக்கு வாங்க நினைக்கிறியான்னு அவங்க கேட்க, நல்லா கேளுங்க மதனி, எவ்வளவு ஈஸியா சொல்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றேன்னு, நீ எதுக்குடி அப்படி சொன்னேன்னு சாரதா பாயிறாங்க. அம்மா நம்ம சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா போலீஸ் அதை நம்பி எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா, அப்படியெல்லாம் சொன்னாதாமா நம்மள டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க விசாரணைக்கு நாம ஒத்துழைக்கிறோம்னு சொல்லிட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, விசாரணைக்கு கூப்பிட்டா போறதுல என்னமா ஆயிட போகுது, இத நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இரு அப்படின்னு காவேரி சொல்ல, எல்லாரும் காவேரியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா இது சுத்தப்பட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியல, இவளால போலீஸ் உன்னையும் முறைச்சுக்கிட்டு போகுது, இவ இப்படி பின்னி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் நிம்மதியா இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா கங்காவை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு குமரன் அம்மா சொல்ல, இவ ஒருத்தி ஆனா ஊனா இதையே சொல்லிக்கிட்டு, ஏண்டி உனக்கு உன் புள்ள உன் பேர பிள்ளைங்க மட்டும்தான் முக்கியமா, தம்பி குடும்பம் எப்படி நாசமா போனாலும் உனக்கு கவலை இல்லைங்கிறாங்க பாட்டி, என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனா நீங்க யாரும் தெளிவா ஒரு முடிவு எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, அவ போக்குக்கு விடுனாலும் சாரதா விடுற மாதிரி தெரியல, அவளும் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறா, இப்படி பின்னி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு புள்ளத்தாச்சி புள்ளைய விட்டு வைக்கணுமா அப்படின்னு குமரன் அம்மா கத்த, மதனி எங்களால இனிமே குமரனுக்கு கங்காவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, காவேரியை நர்மதாவையும் அழைச்சிக்கிட்டு நாங்க ஊருக்கே கிளம்பிடுறோம் அப்படின்னு சாரதா சொல்ல, அம்மா அப்படின்னு காவேரி பதட்டமா கூப்பிடுறாங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், யாரு கேட்டாங்க, இனிமே இங்க இருக்கிறது சரியா வராது, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சாரதா சொல்ல, அம்மா நீ கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு பயங்கரமா கங்கா கத்த எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. காவேரி வாழ்க்கையில எதிர்பார்க்காம என்னென்னமோ நடக்குது, அவ பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கா, இப்ப நாம எல்லாரும் தானேமா அவ கூட இருக்கணும், அவளை அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறியா, இனிமே இப்படி பேசுறதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்க சொல்லிட்டேன், காவேரி வாழ்க்கை சரியாகிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா, நானும் இவரும் அவ கூட தான் இருப்போம், ஏய் வாடி போலாம் வா அப்படின்னு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு
அவங்க கைய பிடிச்சிட்டு உள்ளர கூட்டிட்டு போறாங்க கங்கா. சாரதா அப்படியே தேவாங்கு மாதிரி பார்க்க அவங்க அத்தை உர்றாங்க விட்டாங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வந்த காவேரி சிம்ம மாத்திட்டு ஹலோன்னு கூப்பிட, ஹலோ காவேரி, வீட்டில் இருக்கியா இல்லை எக்ஸிபிஷன் கிளம்பிட்டியான்னு விஜய் கேட்குறாரு. நான் கிளம்பிட்டு இருக்கேங்க, அங்கே போய் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு காவேரி கேட்க, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியான்னு விஜய் கேட்க, இப்போதாங்க சாப்பிட்டேன்னு கதவை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க காவேரி. ஓகேன்னு விஜய் சொல்ல, என்னங்க சும்மா தான் கால் பண்ணீங்களான்னு காவேரி கேட்க, அது சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு விஜய் தயங்கிட்டு இருக்க, என்னங்கன்னு காவேரி கேட்க, இல்லை சைட்டில் கான்கிரீட் ஒர்க்கு எர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் அந்த ஷட்டர் போடுறதுல ஏதோ இஷ்யூ போல அப்படின்னு விஜய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க காவேரி கதவை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அங்கே அந்த வேலையெல்லாம் அப்படியே நிற்குதான்னு விஜய் சொல்ல, நான் வேணா சைட்டுக்கு போய் பார்க்கவான்னு காவேரி கேக்குறாங்க. ஏய் இல்ல நீ சைட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், ஐயப்ப அங்க சைட்ல தான் இருக்காரு, அவரே கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் வந்துருவாரு, உன்னால ஆபீஸ் போக முடியுமான்னு சொல்லு, அங்க நீ நம்ம ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லிட்டா மட்டும் போதும், ஐயப்பன் கிட்டே நான் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அவரோட கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்ல, சரிங்கங்கிறாங்க காவேரி. அப்புறம் அந்த ஆபீஸ் ஃபைல்ஸையும் கொஞ்சம் பார்க்கணும், அதையும் நானே உனக்கு கைட் பண்ணிடுறேன், நான் சொல்றத நீ அப்படியே ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் காவேரி, நீ ஆபீஸ்க்கு மட்டும் போய் கால் பண்றியா அப்படின்னு விஜய் கேட்க, நான் கால் பண்றேன் அப்படின்னு கதவை பார்த்துக்கிட்டே படபடப்பா சொல்ல, சாரி காவேரி, உன்னை நானே வேலை வாங்குற மாதிரியான சிச்சுவேஷனா இருக்கு, எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியலன்னு விஜய் சொல்ல, ஏங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு கால் பண்றேன் அப்படின்னு காவேரி சொல்ல, பார்த்து கவனமா போங்கிறாரு விஜய். சரின்னு சொல்ல பையன் நிக்கிறாங்க ரெண்டு பேரும். காவேரி ஆபீஸ்க்கு வந்திருக்க, எக்ஸ்கியூஸ் மீ மேம்னு ஐயப்பன் உள்ளர வர, வாங்க ஐயப்பன்ங்கிறாங்க காவேரி. ஷட்டர் ஜாக்கி வச்சு லெவல் பண்ணிரலாம், எதுக்கு இந்த கான்ட்ராக்டர் வேலையை நிறுத்தி வச்சிருக்காரு, செட் ஆகுறதுக்குள்ள லெவல் பண்ணிரலாம்ல அப்படின்னு காவேரி சொல்ல, கான்ட்ராக்டர் ரிஸ்க்னு சொல்றாருங்க மேடம் அப்படின்னு ஐயப்பன் சொல்ல, நீங்க ஷட்டரிங் டீம் கிட்ட பேசுங்க, கான்ட்ராக்டர் அவரோட ஆளுங்களை வச்சு வேலையை வாங்கிடலான்னு யோசிக்கிறாரு, அவங்களோட லாஜிக்கை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு காவேரி சொல்ல, கரெக்ட் தாங்க மேடம், ஆனா ஷட்டரிங் டீம் வந்து லெவல் பண்ண முடியலன்னா 2 மடங்கு காஸ்ட் ஆயிருங்க மேடம், நான் அதெல்லாம் யோசிச்சு தான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேங்க மேடம் அப்படின்னு ஐயப்பன் சொல்ல, இல்ல ஐயப்பன் நாம ட்ரை பண்ணலாம், நீங்க அவங்கள வர சொல்லி இம்மீடியட்டா வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, சார் கிட்ட நான் பேசிக்கிறேன், சாருமே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்க தான் சொன்னாரு அப்படின்னு காவேரி சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு ஐயப்பன் சொல்ல, மேடம் ஆலம்பாக்கம் ஏரியாவில் சப் ஒர்க் போயிட்டு இருக்கு, அந்த சைட்டுக்கு அமௌண்ட் அனுப்பணும், சார் கிட்ட செக்லீஃப்ல சைன் வாங்கணும்னு கூட வந்த லேடி சொல்ல, அதை மேடம் கிட்டே வாங்கிக்கலாமேங்கிறாரு ஐயப்பன். எங்கிட்டயா? நான் எப்படின்னு காவேரி கேட்க, மேடம் சார் எப்பவோ ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டாருங்க மேடம், நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ல பேங்க் டாக்குமெண்ட் இருந்ததுங்க மேடம், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு, ஆனா அது எல்லாமே சொதப்பிருச்சுங்க மேடம் அப்படின்னு ஐயப்பன் சொல்ல, அதிர்ந்து போய் பாக்குற காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக்லீஃப்ல மேடம் கிட்ட சைன் வாங்கிக்கோங்கன்னு சார் இன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க மேடம் அப்படிங்கிற ஐயப்பன், நீங்க மேம் கிட்டே சைன் வாங்கிக்கோங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. மேடம் இந்தாங்கன்னு செக் புக்கை வைக்க, ஓகே யூ கேரி அண்ணா காவேரி சொல்ல, அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. காவேரி அந்த செக் புக் எடுத்து கையில வச்சு பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போக, பின்னாடி ஒரு மெலோடி ஓடிட்டு இருக்கு. காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. சார் எப்பவோ ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டாருங்க மேடம், நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ல பேங்க் டாக்குமெண்ட் இருந்துச்சுங்க மேடம், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா அது எல்லாமே சொதப்பிருச்சுங்க மேடம், செக்லீஃப்ல மேம் கிட்ட சைன் வாங்கிக்கோங்கன்னு சார் இன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க மேடம் அப்படின்னு ஐயப்பன் சொன்னது பூரா காவேரி மனசுல வர ரொம்பவே நெகிழ்ந்து போய் கண்கள்லாம் ஈரமாகுது. போனை கையில எடுக்கிற காவேரி கதவு ஒரு பார்வை பார்த்துட்டு கால் பண்றதுக்கு ரெடியாக, அக்கா என்னக்கா எக்ஸிபிஷன்ல இருந்து வந்ததுல இருந்து இங்கேயே உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டுக்கிட்டு நர்மதா வந்து நிக்கிறாங்க. சும்மா தாண்டி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா அதான் அப்படிங்கிற காவேரி மொபைல கீழே வச்சுட்டு, உனக்கு ஏதோ ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்காமே, என் மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு, நான் கங்கா அக்கா மொபைலுக்கு அனுப்பி விட்டேன், பாத்தியான்னு கேட்க, பார்த்தேன்க்கா அததான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு நர்மதா சொல்ல, சம்மர் சீசன்லயும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு காவேரி கேட்க, 6th இருந்தே அனுப்புவாங்களாங்க்கா அப்படின்னு நர்மதா சொல்ல, ஏய் இன்னும் ஸ்கூலே ரீஓபன் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு ஹோம்ஒர்க்கான்னு காவேரி கேட்க அப்படின்னு நிக்கிறாங்க நர்மதா. நல்ல வேலை நாங்கெல்லாம் தப்பிச்சிட்டோம், சரி நீ எடுத்து எழுது வா அப்படிங்கிற காவேரி மொபைல் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நர்மதா நோட் எடுத்துட்டு உட்கார்றாங்க. 1 வாரத்துல 100 பாக்ஸ் அப்பளத்தை ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கானே, இப்படியெல்லாம் ஆர்டர் கிடைக்காதான்னு இருந்தது போய் இவ்வளவு ஆர்டர் புடிச்சிட்டு வந்திருக்காளே, இதை எப்படி சமாளிக்க போறோம்னு நினைக்கிறப்பவே கண்ணு கட்டுது மதனி அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்க.
அதுதான் அப்பளம் போடுற மெஷின் இருக்குன்னு காவேரி சொன்னால, கஷ்டத்தோட கஷ்டமா அதையும் வாங்கிடுங்கங்கிறாங்க அத்தை. அதுக்கெல்லாம் தனியா இடம் பிடிக்கணும் அத்தை, அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கணும்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவேரி வந்து உட்கார்ந்து அப்பளத்தை தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அதுக்கு இன்னொரு 2-3 வாரமாவது டைம் ஆகும். இப்ப கிடைச்சிருக்கிற ஆர்டருக்கு வீட்ல இருந்து தான் பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு காவேரி சொல்ல, வீட்ல இருந்தன்னா சாரதா ஒத்தையா நின்று எவ்வளவு அப்பளம் தேய்ப்பா, நீ அப்பளம் விற்கிறேன்னு கிளம்பிடுவ, அவளால முடியுமா அப்படின்னு அத்தை கேட்க, அம்மாவும் மகளும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அத்தையை பார்க்குறாங்க. இங்க பாருடி, கங்கா கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாங்க அத்தை. கங்கா கிட்ட எப்படி மதனி இதெல்லாம் செய்ய சொல்லுவேன், 4-5 பேர் சம்பளத்துக்கு வச்சுதான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாரதா சொல்ல, சம்பளத்துக்கு ஆள் வச்சா கட்டுப்படி ஆகுமான்னு கேக்குறாங்க அத்தை. அத்தை, இப்ப கிடைச்சிருக்கிறதெல்லாம் பெரிய ஆர்டர், இவங்கள நம்ம வாடிக்கையாளரை மாத்திக்கணும். இப்ப லாபத்தை யோசிக்காம இந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணி தரணும். அதுக்கு ஆள் வச்சாலும் பரவாயில்ல, எப்படியும் நமக்கு லாஸ் எல்லாம் ஆகாதத மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவேரி தேய்ச்சிக்கிட்டே சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அத்தை. ஆமா மதனி, இப்ப வந்திருக்க ஆர்டருக்கு தாராளமா 4-5 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்ல, சம்பளத்துக்கெல்லாம் ஆள் கிடைக்குமான்னு கேக்குறாங்க அத்தை. ஊரு பக்கமெல்லாம் கூலி வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இங்க எப்படி கிடைப்பாங்கன்னு அத்தை கேட்க, அதெல்லாம் கிடைக்கும் மதனி, பக்கத்திலேயே ஒரு அம்மா அப்பளம் போடுறதுக்கு ஆள் தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி பாக்குறப்பெல்லாம் கேட்பாங்க, அந்த அம்மா கிட்ட சொன்னா அழைச்சிட்டு வருவாங்க அவங்க அப்படின்னு சாரதா சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க அத்தை. காவேரி, அப்பளம் காய வைக்க இந்த இடம் பத்தாது, இப்ப அதுக்கு ஒரு வழியை யோசிக்கணும்டி அப்படின்னு அந்த பொறுப்பையும் காவேரி தலையில போட, யோசிக்கிறவங்க கார் பார்க்கிங் மொட்டை மாடி 2ஐயும் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு காவேரி சொல்ல, அந்த அம்மா கிட்டயா கார் பார்க்கிங்கையும் மொட்டை மாடியையும் கேட்க போறியா, உங்களை குடி வச்சிருக்கிறதே வேண்டா வெறுப்பா வச்சிருக்காங்க, இதுல அப்பளம் காய வைக்க இடம் வேற கேட்க போறியா அப்படின்னு கிண்டலா அவங்க அத்தை கேட்க, நான் கேட்டு பாக்குறேனே அத்தை அப்படின்னு காவேரி சொல்ல, அதுக்கெல்லாம் அந்த அம்மா ஒத்துக்காதடி, இத சாக்கா வச்சு நம்மள ஏதாவது ஒரு குறை சொல்லதான் மெனக்கெடுவாங்க, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு யோசி அப்படின்னு சாரதா அசால்ட்டா சொல்ல, அமைதியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க காவேரி. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.